கிட்டத்தட்ட 2 மாசமா சொல்லி வச்சு இப்பதான் என் கைக்கு கிடைச்சிருக்கு. இதை யாரெல்லாம் பாத்திருக்கீங்கன்னு சொல்லுங்க. முடக்குவாதம் கை கால் வலினால நடக்க முடியாம போனவங்களுக்கும் 2 வயசாகியும் நடக்காத குழந்தைகளுக்கும் கண்டினியூஸா 1 மாசம் கொடுத்தாலே நல்லா நடந்துருவாங்க. 4000 நோயை குணப்படுத்துற தன்மை இந்த முடவாட்டுக்காலுக்கு இருக்கு. இதை எங்க பார்த்தாலும் மிஸ் பண்ணிடாம வாங்கி இந்த மாதிரி தோசை போடுவ அரைச்சு வச்சுக்கோங்க. முடவாட்டுக்காலை கிளீன் பண்ணி இந்த மாதிரி துருவி எடுத்து 2 நாள் வெயில காய வச்சீங்கன்னா இந்த அளவு ட்ரை ஆயிரும். இது கூடவே கருப்பு உளுந்தும் கடலை பருப்பும் சேர்த்துக்கோங்க. இது உடம்புக்கு இன்னும் நல்லா வலுவா கொடுக்கும். இது கூடவே வெள்ளை எல்லையும் சேர்த்துட்டு லைட்டா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஆட்டுக்காலுக்கு ஈக்குவலான சத்துக்கள் நிறைஞ்சது இந்த முடவாட்டுக்கால். இது கூடவே ட்ரை பூண்டு சேர்த்து அதையும் வறுத்து எடுத்துக்கோங்க. இனி சீரகமும் குருமிளகும் சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம். நல்லா காஞ்ச கருவேப்பிலையும் சேர்த்துட்டு வறுத்துக்கோங்க. இது கூட பெருங்காயத்தூள், மாங்காய் பவுடர், பிங்க் சால்ட் சேர்த்துட்டு எல்லாத்தையும் மொத்தமா அரைச்சு எடுத்துட்டீங்கன்னா சூப்பரான முடவாட்டுக்கால் தோசை பவுடர் ரெடி. இந்த பவுடர் உங்களுக்கு ரெடிமேடா வேணும்னு நினைச்சீங்கன்னா நான் கீழே டேக் பண்ணிருக்கேன் ஃபிட் அண்ட் ஃபுட் தமிழ் இன்ஸ்டாகிராம் பேஜ் ரீச் பண்ணுங்க. இவங்க இதே போல ப்ராசஸ்ல சூப்பரான முடவாட்டுக்கால் தோசை பவுடர் ரெடி பண்ணி சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கான்டாக்ட் நம்பர் அண்ட் வெப்சைட் டீடைல்ஸ் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் தோசை மேல இந்த பவுடரை தூவி விட்டு சாப்பிட்டீங்கனாலே ரொம்ப நல்லா இருக்கும். இல்ல சூடான சத்தத்திலையும் போட்டு சாப்பிடலாம். இந்த ப்ராடக்ட் லிங்க் வேணும்னா லிங்க் கமெண்ட் பண்ணுங்க, சென்ட் பண்றேன். பாய்.